Good day everyone. Welcome to 15th edition of your first million begins here அப்படி சொல்கிறது. இது Zebu தொடர்ந்து 15வது தடவை எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா கடைசி ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 கோடி பேர் வந்து புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 கோடி பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே கரெக்டான டெசிஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்களா, அவங்களால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட் மில்லியனை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஆன்சர் எஸ்ன்றது சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேனலிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அதாவது மக்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அவங்க அதோட பதிலை யூஸ் பண்ணி நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் கிளையன்ட்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து கரெக்டான டெசிஷன்ஸ் எடுத்து ஃபஸ்ட் மில்லியனை சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன மொழிகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் இது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் பேனலிஸ்ட் நம்மளுக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மீ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் உலகநாதன். மிஸ்டர் உலகநாதன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பரிச்சயமானவர், பாப்புலர் பர்சன், எங்கள் கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன். அவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஹெட், இவர் எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கும் இன்சார்ஜ் இவர் தான். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் உலகநாதன். தேங்க்யூ மிஸ்டர் உலகநாதன். மிஸ்டர் உலகநாதன், நீங்கள் வந்து மற்ற பேனலிஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவங்கள எல்லோரும் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் மிஸ்டர் வெங்கட் ரமணா சி. அவர் பார்த்தீங்கன்னா சிஎஃப்பி முடிச்சிருக்காரு. 65 crores ஏயும் அவர்கிட்ட இருக்குது. அவர் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்ன்றதை விட அவங்களுக்கு கைடன்ஸ் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, சாம்பியன் வெல்த் கிரியேட்டர்ஸ் அப்படின்றது. 11 years அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருடைய மிஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100 families வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக மாற்றணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம் வெற்றியடைகிறதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் எங்களோட விஷஸ். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்றது எங்களுடைய இது. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர். நெக்ஸ்ட் பேனலிஸ்ட் மிஸ்டர் கணேசன் திரு. அவர் வந்து ஐடி ஃபீல்டில் வந்து ஒரு 9 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நிறைய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இருந்துட்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, அவரே வந்து தப்பு பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு ஏன் இந்த நம்ம கற்றுட்ட விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. அவர் ரிசர்ச் அட்வைசரி அது எக்ஸாம் இது பண்ணியிருக்காரு. தென் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி எக்ஸாமும் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அரௌண்ட் 10 crore அவர் வச்சிட்ருக்காரு. அவரோட மிஷன் என்னென்னா 1 million பீப்புளை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அவர் வந்து 1 million பீப்புள் த்ரூ இஸ் புக்ஸ் ஆல்சோ. புக்ஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் 3 books எழுதியிருக்காரு. என்னென்னன்றது லிங்க்கில் கீழே உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக இது பண்ணும்போது சொல்லுவோம். சார் பேசும்போதும் அவர் அதை பற்றி சொல்லுவார். அவரும் ஒரு யூடியூப் வச்சுருக்காரு. அந்த யூடியூப்பும் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. ஒரு 4000 பீப்புள் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நல்ல இது. வெல்கம் சார். நம்ம இது பண்ணுறோம். தேங்க்யூ. சாரி. ஓகே, ஸோ ப்ளசன்ட்ரீஸ் முடிஞ்சிடுச்சு. சார், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இப்போ பாப்புலராக மக்கள் இன்னமும் பேசிகிட்டு இருக்குது என்கிட்ட. இப்போ பர்சனலாக மக்கள் பேசும்போதும் சரி, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் கேட்கும்போதும் இன்கம் டேக்ஸ் பிளானிங் வேறு வந்தது, டைம் வந்தது இது பண்ணுறதுக்கு, பட்ஜெட்டும் முடிஞ்சிருக்கு. இப்போது மக்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய டவுட்டு, இந்த ஓல்ட் ரிஜிமா நியூ ரிஜிமா எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் வியூஸ் யூ நோ தட் இந்த பட்ஜெட்டில் வந்து நெக்ஸ்ட் இயர், தட் இஸ் ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு வந்து தெர் இஸ் அ நியூ டேக்ஸ் ரெஜிமில் சம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு சூஸ் நீங்கள் நியூ எடுக்கணுமா ஓல்டு எடுக்கணுமான்றது கூட, ஃபஸ்ட்டு திங் இஸ் இஃப் எ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் எ ஹோம் லோன், ஓகே,
where he is eligible for up to 2 lakhs of interest can be shown as a loss from house property, right? And if he has got dependent parents, or if the employer is not providing adequate health insurance, he will be paying health insurance, right? And also he has got term insurance, and our employer any corporate la irundha avarku EPF எல்லாமே deduct ஆகும். இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா, would you forego all this benefit by just paying small tax in the new tax regime? So you have to do the calculations clearly. What is the benefit I get in new tax regime? What is the after showing all the deductions, what is the benefit I will get in old tax regime? After doing the mathematical calculation one day, they should be in a position. But having said that, anybody who has got a home loan and anybody who has got an investment which is planned for long term, currently you all know that NPS, National Pension Scheme, is for long term wealth creation. So அதில் வந்து உங்களுக்கு வந்து it's a forced investment till the age of 60, because unless in Western economy, Indian government will only take care of the BPL families, which is called as below poverty line. So for majority of the people, which is more than 120 crore, are dependent on their own savings and to plan for their retirement and to take care of living longer. So my humble request is, do the mathematics, plan what are all the investments you have done, and then take a very informed decision. Financial advisors like me or auditors will be in a better position to help you on this. Thanks, sir. Hope I answered your query, sir. Yeah, decent. Yes, sir. Adequately, yes, sir. நீங்கள் ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருக்கீங்களா? ஆட் பாயிண்ட் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறாருன்னு நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ சீன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் பண்ணால் அதை அப்படியே காப்பி பண்ணும். ஸோ ஈவன் இன் மை கரியர் நான் என்ன பண்ணுறனோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதே காப்பி பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டோ இன்சூரன்ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ சார் சொன்ன மாதிரி டேக் ஆல் தோஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஆர் வாட் எவர். ஹோம் லோன் இருந்தால் மட்டும் ஸ்டிக் வித் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஐ வில் சே. ஹோம் லோன் எடுக்க போகிறீங்கனாலும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு போக வேணாம். And then இப்போ ஹோம் லோன் கட்டி முடிச்சிட்டிங்க, above 40 மேபி above 40-45 your income will be higher, going for a new tax regime will be much better benefit I will say. Again finally சார் சொன்ன மாதிரி அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணலாம். ஸோ டோன்ட் கெட் இன் டு அ கன்க்ளூஷன் மோட் இமீடியட்லி. நமக்கு இன்னும் 1 year கிட்டத்தட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஃபைலிங் சீசனுக்கு. ஸோ அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். இப்போவே வந்து ஓல்டாக நியூவான்ற கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் பொறுமையாக டிசைட் பண்ணலாம். ஸோ டேக் டைம் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சார் சொன்னது வந்து, இப்போ பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஃபினான்ஷியல் இப்போ கரண்டாக போயிட்டுருக்க ஃபினான்ஷியலுக்கான இது கிடையாது. வரப்போகிற ஃபினான்ஷியல் இருக்கான டேக்ஸ் ரெஜிம் தான். அது தவிர்த்து இப்போ கரண்டாக போயிட்டுருக்க ஃபினான்ஷியல் இயருக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே ஓகே ஸோ ஓகே ஓகே ஆனாலும் வந்து மக்கள் ரொம்ப அதனால தான் நான் திரும்ப அதை வந்து ரிட்டைட் ஓகே பண்ணுறேன். என்ன பாயிண்ட் டு ஆட் சார், இந்த வருஷம் அவங்க ஃபைல் பண்ணும்போது the system will show as new tax regime as a default thing. They have to change it to old tax regime, because this system will get implemented even though the tax benefit will be applicable only from next financial year. Okay, okay. Yes. Anyway, okay, fine, very good, sir. சரி, உங்ககிட்டே வருவோம். நீங்கள் வந்து 65 crores வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு ஆர் கிளைண்ட்ஸ், உங்களோட கிளைண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ யுவர் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராடக்ட்ஸ் மூலயமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வழக்கமாக நம்மக்கிட்ட கேட்குறது இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது தான் கேள்விகள் வரும். வழக்கமாக மக்களுக்கு கேட்குறது இதுதான். அவங்களுக்கு என்ன சொல்லுங்க, டைம் முக்கியமாக, டைமிங் முக்கியமாக? நாங்கள் வந்து whenever we onboard the client, we always try to understand about அவங்களுடைய risk profile என்ன, what is their previous investment experience, and then we will get into the asset allocation. For example, இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, whether this money is required for 6 months or 1 year or 3 years or 5 years or 10 years, because each mutual funds is not only about equity, it has got liquid funds இருக்கு, which is an alternate to your bank savings account. We have got ultra short term fund இருக்கு, short term fund இருக்கு, corporate bonds இருக்கு. There are multiple products, balance advantage fund, you got hybrid equity, அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஸோ அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை கோ த்ரூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும், which can give them better return for the risk they are taking, and which can also give them a positive rate of return. When I say positive rate of return, it's how much it can beat inflation vis-a-vis a conventional investment option which is available. So I will look at risk profile, I look at their real rate of return, inflation beating return, and whether the return will be tax efficient also. All the 3 factors will be considered. Having said that, any investment which is more than 10 years, definitely they have to consider equity. Why? Because equity is one asset class which will grow over a period of time.
in an economy like India, which is நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரில்லியன் பார்த்தீங்கன்னா we reached around 2004-5. Then we are very close to 3 trillion now. So from 3 trillion to 5 trillion வந்து we will be moving at a much faster rate. So அந்த growth வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா you have to be invested in equity. And whenever equity market இது மாதிரி grow ஆகும்போது இன்ஃப்ளேஷனும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ உங்களுடைய கன்வென்ஷனல் சேவிங்ஸ் வந்து might not give you positive rate of return. You have to look at long term assets. Equity is the only thing which will give you financial independence as well as it will create wealth in a more structured manner. Okay. எப்படி இந்தியா 1லேருந்து 2 ட்ரில்லியன் வர மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மில்லியன் கொண்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கு பார்ப்போம். நிறைய கேள்விகள் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சு, கேள்விகள் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சார் ப்ளீஸ் டாக் இன் இங்கிலீஷ். யோகிதா Gulave. Okay, we'll try to speak in English, but then this particular event is primarily meant for people who speaks Tamil. So there will be mix of Tamil and English, but there will be Tamil predominantly. So please excuse us. Very soon we'll be coming out with events in Hindi and English exclusively. Till such time, please excuse us. Okay, there is one more thing. Good morning, sir. Murugesan is saying good morning, sir. Good morning. Please, நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஏன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட பேனலிஸ்ட். ஸோ நான் கேட்குற கேள்விகளை விட உங்களுக்கு இருக்க கேள்விகளை கேட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் இந்த டைமிங் அண்ட் டைம் பற்றி உங்களுக்கு அது ஒப்பீனியன் இருக்குது? மோர் தேன் டைமிங், டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுதான் எல்லாருமே பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்விட்டிஸில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக் அட் நம்ம பெரிய குருன்னு சொல்கிறது வாரன் பஃபெட் ஆர் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே தே ஹேட் இன்வெஸ்டட் ஃபார் மோர் தேன் 20-30 years. So but they look at the fundamentals, and also more than money I will say time is more important, because money வந்து இப்போ நம்ம நிறைய பேர் from my client stories ஆரம்பிப்பாங்க, they will close it off and they will leave 2-3 years and then they will come back. அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து நான் அப்போவே ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னத்துக்கு I will have some few lakhs, at least ஒரு first million நீங்கள் சொல்கிற மாதிரி வந்திருக்கும். But they would have left 5 years. And the 5 years என்றது time is more important. So even if it is a very small 500 or 1000 rupees or 2000 rupees, once you start earning, once you had found that equity is very much good, or ask an advisor or distributor, start investing a small amount, keep continuing. Break பண்ணாம continue பண்ணீங்கன்னா your first million is very easy to achieve, I will say. ஓகே. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் அப்படி நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க? நிறுத்தணும்னு இல்லை, ஏதோ காரணத்தினால. Primary point, yeah, what I understood is based on my experience, they want to start investing, sir, 3000 5000 ஆரம்பிச்சிருவாங்க, but they won't have emergency fund, or they will have business emergency or personal emergency. Immediately they will get into this mode of breaking this mutual fund, because they had seen this corpus growing. I had seen many of my business owner friends where they started investing 10,000 20,000 per month. Over 2-3 years they would have accumulated few lakhs, 2 to 3 lakhs because of equity growth. But they will break it up, சார் ஒரு 1 lakh எடுத்துடலாம், ப்ராஃபிட்டில் தானே இருக்குது, ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துடுறேன்னு எடுத்துருவாங்க. பாயிண்ட் என்னென்னா, ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அந்த கோல்டன் கூஸை பாதியாக கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இவட கோல்டன் கூஸ் கதை தெரியும். ஸோ தங்க முட்டை இடுற வாத்துன்னு சொல்லுவோம், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யுவர் மணி கம்பவுண்டிங் வில் கெட் ஸ்டாப். ஸோ இஃப் யூ ப்ளீஸ் ஹாவ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். ப்ரைமரியாக அதுவும் இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த டாப்பிக்காக அது தெரிஞ்சிருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஒரு 6 to 8 monthsக்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸஸ் சேர்த்து வச்சுட்டு அண்ட் தென் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். எடுத்தோடனே இன்வெஸ்டிங் போயிட்டிங்கன்னா வித்தின் 1 year you will break it up. Last month also I had this conversation. So first emergency fund and then start with your investment. That's very good advice, I would say. Very good advice. இது வந்து நிறைய கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணும்போது பிரேக் பண்ணதுனால I came through this. ஓகே, இருக்கு. நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அனெக்டோட்டல் ஸ்டோரி நான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு, நான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டுருக்கேன், லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் இன்க்ளூடிங் ஐடிசி, வேர் ரெக்கமெண்டிங் எனிதிங், அந்த மாதிரி பண்ணிட்டு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ டிவிடெண்ட் வர மாதிரி அப்படின்னு நல்லா போட்டுருந்து. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கால் பண்ணிவிட்டு அதெல்லாம் விற்றுட்டு நான் ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி யூ விஷ் வாட் கேன் வி டூ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்கு. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் கோயிங் டு லேண்ட் பெருசாக போகுமா அது தெரியல. பட் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் திஸ் ஷுட் ஹவ் பின் கெப்ட் அன்டச்ட். பட் எனிவே, இன்னொரு கொஸ்டின் வருது. நவ் கரண்ட்லி ஸ்பெகுலேஷன் அபவுட் Adani reduction in market value.
this will create panic in public investing in share market or in mutual fund. Kindly explain about the issue. Vishwesharaya Chinnakotla, this thing. You want to say something, sir? ஓகே அதானி இஷ்யூ இப்போ வந்து many பேசலாமா ஜென்ரலாக பேசலாம் இல்லையா இன் ஜென்ரல் பேசலாம் ஓகே வி வில் நாட் டூ எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஓகே ஓகே in general after this reporting by Hindenburg, so much noise in the market. I will say, I think Jan 23 or 24. Primarily, even before that, if you look, you should invest in a company where the fundamental is strong, either from cash flow point of view and the debt point of view, and the debt portion on the usually ரொம்ப larger இருக்குன்றதுனால mutual fund companies are not primarily invested. Their total investment is just less than 1% or around 2%, except one mutual fund company where they have higher exposure. But still, they had made profit already. So இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கூட the stock has நிறைய corrections ஆயிடுச்சு. Out of 7 companies, 3 to 4 companies had corrected a lot, but still valuation wise it's quite expensive. And if you have been tracking Economic Times, Ashwath Damodaran வந்து fair price value வந்து after DCF he had said, discounted cash flow analysis, he had said it should be around 945. And then அதுலேயும் assumptions, அந்த discounted cash flow analysis என்றது assumptions ஜாஸ்தி. And primarily இவங்க companies, group of companies எல்லாமே mostly into infrastructure and related companies. And in India, right from 2003-4 periodல 2008-9ல அந்த market recession அப்போ நிறைய infrastructure companies had either winded up or they had faced serious difficulties with respect to cash flow. அந்த issues இந்த கம்பெனிக்கு வராமல் இருந்தால் that fair price is around 945. If anything happens in the future, it can come down also. So in the mari scenarios la, any company, we will call it in the stock market terms la, catching the falling knife na solvanga. Being a retailer or catching the falling knife na any companies, because I had experience without knowledge in 2012-13 there was a company called Core Education. Education field pogadana without any idea 10 years before I am saying investment panni adu bayangarama loss achu, small portion, but I had lost everything. And that was a big learning for me, catching the falling knife. Adani stock set of companies, I feel it shouldn't happen like that, but before everything settles down, don't get into it. Buying a stock, I'm not recommending, I'm not saying against the company, but let them prove it. And being a retailer, நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிலேடாக தான் தெரியும். ஸோ அவசரப்பட்டு ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சுன்னு போய் வாங்காதீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. Don't get into that mode. Do your own analysis, fundamental analysis பாருங்க. இந்த டைமில் தான் fundamental speaks. Till the last 3 years ஸ்டாக் நல்லா இருக்கு, நிறைய வாங்கி நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ் கூட பண்ணியிருப்பீங்க. But purely do the fundamentals, at least right now, look into the analysis, compare the stocks. போர்ட்ஸாக இருக்கலாம் அண்ட் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, என்டர்பிரைசஸ் கம்பெனி எல்லாத்தையும் வந்து அந்த ரிலேட்டட் செக்டாரில் இருக்க கம்பெனிஸை நீங்கள் கம்பேர் பண்ணாலே அந்த வேல்யூவேஷன்ஸ், பிஇ, எபெட்டா, இந்த ஃப்ளோஸ் வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு தெரியும். அண்ட் தென் யூ கேன் திங்க் அபவுட் இன்வெஸ்டிங் இன் அதானி. Till the time, this won't affect share market investing or mutual fund, because நிறைய issues இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்திருக்கு. And this is not new to India alone, across the world இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. So don't get into the mode of panic. இது வந்து just one company and overall exposure in by mutual fund industry is very less. Direct equity exposure ரொம்ப கம்மி, but it's big. But till it proven, we can't say they are a fraud company. So அதுக்குள்ள decision எடுக்க வேணாம், but be நீங்களே புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கம்மியாகிடுச்சுன்னு போய் நீங்கள் ரீட்டெயிலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். Very, very sage very well said, sir. Just to add one more point, in that mutual fund also, it's only that Nifty based, index based fund they got exposure because Adani is being a big group. So any actively managed fund, it was not there. So always because of higher weightage in index funds do have some exposure, which is also very, very marginal. Okay, that's very good question and very good answer. I mean, so நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது. தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க மிஸ்டர் விஸ்வேஸ்வரையா. I believe your question is answered adequately. If you have any more questions, please let us know. We are ready to answer your questions. Mr. Ulagnathan,
இப்போது செபி இஸ் ஆல் ஃபார் டிரான்ஸ்பரன்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெகுலேட்டர்ஸ் இன் த வேர்ல்டு. என்னென்னா இப்போது பார்த்துட்டு இருக்கேன், நான் கூட நியூஸில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அமெரிக்கன் எஸ்இசி வந்து இப்போ தான் வந்து அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சே ஃபெயில் ஆகிருக்கு அவங்க ஊரில். எஃப்டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபெயில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஜெமினி அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. இன்னும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் மேலேயே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கேஸை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நம்ம இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிளைண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருக்காங்க. இப்போ என்ன புதுசாக டிரான்ஸ்பரன்சி ஆர் என்ன மெஷர்ஸ் கொண்டு வராங்க? ஸோ நம்ம வந்து சீரீஸ் ஆஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம் செபி என்ன மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டரோட அவேர்னஸ்க்காகவும் அந்த டிரான்ஸ்பரன்சி அமங் த இன்வெஸ்டர் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக நிறைய மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்க்குறோம். இப்போது ரீசெண்டாக செபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஸ்கஷன்ஸ் பேப்பர் என்ன அப்படின்னா, எல்லா ட்ரேடிங் மெம்பர்ஸ் அதாவது ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாருமே கிளைண்ட்டுக்கு அவங்களோட வெப்சைட்டில் எந்த பேங்க்கில் அவங்க டெபாசிட் பண்ணணும், அவங்க மார்ஜின் டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மார்ஜின் டெபாசிட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணணுன்ற அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களோட வெப்சைட்டில் ப்ரொடாமினண்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்து அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்பரன்சி க்ரியேஷனுக்கான ஒரு அடுத்த ஸ்டெப் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, இப்போ ஹியர் அண்ட் தேர் பார்த்தீங்கன்னா சில இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு என்னை வந்து ஒரு அதாவது அந்த மெம்பரோட அக்கௌண்ட் இல்லாமல் வேற ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டில் என்ன டெபாசிட் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கன்சர்ன்ஸ் வருது. ஹியர் அண்ட் தேர் அது நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ இன்வெஸ்டருக்கு வந்து அது நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுன்றது இன்வெஸ்டருக்கு க்ளீனாக தெரியணும். அதனால் உங்களுடைய பேங்க் டெபாசிட் பண்ண வேண்டிய பேங்க் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்பரண்ட்டாக விசிபிலிட்டி தெரிகிற மாதிரி உங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்றதான் நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர்ஸ். இப்போ ரீசெண்டாக அதாவது இப்போது லாஸ்ட் வீக் வந்த சர்க்குலர் செபியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ப்ராஸ்பெக்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக உங்களுடைய போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு வாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் மில்லியன் ரீச் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம், பட் மற்ற அந்த போட்ட அந்த இதுக்கு வந்து சேஃப்டிக்கு இந்த நம்மளோட ரெகுலேட்டர் செபி ரொம்ப பாதுகாப்பாக உங்களுக்கு அந்த பேக்கில் நின்றுட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெகுலேட்டர்ஸ் இந்த வேர்ல்டு உங்களோட சப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டையும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கண்டிப்பாக ஒரு போர்ஷனாவது நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் வெல்த் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஓகே, அப்புறம் என்எஸ்சி ட்ரேடிங் ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் ஜீபு டீம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் கேட்குறாரு. இது வந்து ஸ்டில் இன்னும் வந்து ஆப்ரேஷனலி அதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ்ன்றது தான் இப்போ வந்து இன்னும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எம்ஓஏன்னு சொல்லுவாங்க, அது மார்க்கெட் இன்டர்மீடியேட்டிஸ். இப்போ அந்த இது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஈவன் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து மெம்பர்கிட்டேருந்து அதுக்கான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேஸ்ட் ஆன் த அவுட்கம், இந்த எல்லா டிஸ்கஷனோட அவுட்கம்மை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன மாதிரியான எக்ஸ்டென்ஷன் டைம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து டிசைட் பண்ணுவாங்க. செபி வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் அவங்க அதுக்கான அப்ரூவல் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் அதுக்கான ஒர்க்கிங் நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கான டிஸ்கஷனும் இருந்துருக்கு. மெம்பர்கிட்ட இருந்து அதுக்கான ஃபீட்பேக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேஸ்ட் ஆன் த மெம்பர் ஃபீட்பேக் எக்ஸ்சேஞ்ச் டிசைட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா மொத்தமாகவே வந்து மாதத்துக்கு ஒரு 2 தடவை தான் நம்ம, அதாவது 2-3 தடவை தான் நம்ம இதுவே பண்ண போகிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷம் இருந்தால் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ட்ரேடர்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அது இருக்குது, அலோவ் பண்ணியிருக்காங்க, பட் எப்போ வரும்ன்றது தெரியல. அதுதான் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. மேலே ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்கிறாரு மிஸ்டர் கதிரவன். இருங்க, நான் படிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. அப்பேரல் அண்ட் லக்ஸரி இண்டஸ்ட்ரீஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? லைக் ரிலாக்ஸோ, பேட்டா, நைக்கா, கல்யாண் ஜுவல்லரிஸ், மென்ஸ் அண்ட் உமன் வியர் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி பேசக்கூடாது, அது அந்த ஃபாரம் இது கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் ஏதாவது உங்களால் இந்த ஜென்ரல் இண்டஸ்ட்ரியை பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஓவரால் செக்டார் நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் தி அஃபோர்டபுள் ஷூ அண்ட் இது இருக்குது. இப்போது முன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு ஷூ, ஒரு சாக்ஸ் இருக்கும், ஒரு செப்பல்ஸ் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா
வீக்கெண்டுக்கு ஒரு ஷூ, ஃபார்மல் ஒரு ஷூ, ஸ்விம்வேருக்கு ஒன்று, அண்ட் தென் செப்பல்ஸ் ஒன்று, அண்ட் தென் ஸ்னீக்கர்ஸ், இது மாதிரி நிறைய கேட்டகரி வந்துச்சு. அண்ட் we all know that India is the largest populated country in the world. So the demand for consumption will always be there, and people who has got 2 will go for 4, people who have already got 4 will go for 5. So அந்த ரீசைக்ளிங் டிமாண்ட் வந்து பிறந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து we are under penetrated. For example, cars பார்த்திங்கன்னா we are under penetrated in the country. Because even though Maruti is selling 1.5 lakh car or 50,000 by others and other things, பார்த்தீங்கன்னா தி பெர் கேபிட்டா என்னுடைய பர்சன்டேஜ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு வந்து கன்சம்ஷன் ஸ்டாக்னுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் எந்த கம்பெனி இஸ் கெட்டிங் ஹையர் மார்க்கெட் ஷேர், ஹூ இஸ் த நம்பர் 1 லீடர் அண்ட் ஹூ இஸ் த சேலஞ்சர், இந்த கம்பெனிஸை வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட் இதெல்லாமே ஸ்டடி பண்ணி, if you can also understand about the management and vision, their growth, their corporate governance, along with their commentary, which will give you more insight. So anything to add? Yeah, நீங்கள் சொன்ன மாதிரி consumption is going to increase in the future because in இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சம்ஷன் ஃபீவர் வந்திருக்குன்னு சொல்லலாம். Just look at the stocks like Titan, Bata எல்லாமே சொன்ன மாதிரி ஒன்று அண்டர் பெனட்ரேட்டட், இன்னொரு பாயிண்ட், அண்ட் per capita income is going to increase in the future. And once that from 3 trillion 5 trillion ஆகும்போது economy is going to improve. So automatically the people, பணம் வந்து மக்கள் கையில் வர வர automatically the consumption is going to improve. So இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மேபி இது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எக்கனாமி ஆட்டோமேட்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகும். இப்படி தான் யூஎஸ் வளர்ந்துச்சு, அதை காப்பி பண்ணி தான் இந்தியன் எக்கனாமி ஆல்மோஸ்ட் we are following the footsteps of them, US or any developed countries. அங்கே எல்லாமே இந்த consumption driven economy தான். So India will also follow the footsteps and it will happen. So probably you can look into it, but as said, study the fundamentals, and எல்லா டைமும் எல்லா ஸ்டாக்ஸும் ஏறாது. அது சில சமயம் recession மாதிரி வந்துச்சுன்னா this consumption sector will get affected during that time. So you should understand that pattern also before investing your money. இந்த இடத்துல நானும் ஒரு பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ண ஆசைப்படுறேன். என்னதான் டெலிகாம் செக்டார் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துட்டே வந்தாலும் நம்மள லீடிங் டெலிகாம் ஸ்டாக் பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக பெருசாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாமல், ஏன்னா வேல்யூவேஷன் முக்கியமானது. ஈவன் தோ பொட்டென்ஷியல் இருந்தும் க்ரோத்தும் இருந்தாலும் எந்த ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ஸ்டாக் வாங்குகிறோன்றது முக்கியமானது. அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, வேல்யூவேஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ரைஸ் கரெக்ஷன் வரைக்கும், இல்லைனாக்கா டைம் கரெக்ஷன்லையாவது நம்மளுக்கு வேல்யூ க்ரியேஷன் கம்மியாகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ வாங்கினாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபேர் ப்ரைஸ் கொடுக்க பாருங்கள். முடிஞ்சால் கம்மியான ஃபேர் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ் கொடுக்க பாருங்கள். அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும், உங்களோட ஃபஸ்ட் மில்லியன் ரீச் ஆகிறதுக்கு பெட்டரான இதுவாக இருக்கும். ஸோ அந்த ஃபோமோவை அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்போ என்ன தான் இந்த கன்சம்ஷன் தீமாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தீம்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 2 வருஷத்தில் வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி பண்ணி என்னென்னவோ சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தட் ஆல் திஸ் திங். அதே மாதிரி சில ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இந்த China plus one sector, China plus. ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் கெட் கேரிட் அவேட் பை இந்த தீம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. டூ யுவர் ஓன் ரிசர்ச், ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப இது பண்ண பாருங்கள். நெவர் ஓவர் பே. அது வாரன் புஃபே ஒன்று சொல்லுவார், ஐ மீன் அவர் தான் சொன்னாரான்னு தெரியல, அட்லீஸ்ட் நான் படித்த வரைக்கும் இந்த இது என்ன சொன்னாருன்னா 3 டன் தாங்குற மாதிரி பிரிட்ஜை கட்டிட்டு அதில் 1 டன்னு தான் வெஹிக்கிள் அலோவ் பண்ணணும். அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நல்ல இதுவாக இருந்தால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, ஐ மீன் இன்ஜினியர்ன்றதுனால ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் அது மாதிரி வச்சு தான் கால்குலேஷன் போடுவோம் அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் சமயத்தில். ஓகே, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி முக்கியம். ஸோ இந்த ரிலாக்ஸோ அது இது எல்லாமே நல்ல. இந்தியாவில் ஆக்சுவலாக எங்கே தொட்டாலும் காசு தான், ஈஸியாக எல்லா செக்டாருமே மேலே வரதான் போகுது. பட் என்ன, நீங்கள் வாங்குகிற கம்பெனி ஃபேர் ப்ரைஸ் வாங்க பாருங்கள். அது பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் மில்லியன் ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, அப்புறம் மன்சூர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன நான் வச்சுருக்க கேள்வி கேட்க விட மாட்டேன்றாங்க எல்லாருமே, மக்கள் அவ்வளோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, தட் இஸ் குட். இன்னும் கேள்வி கேளுங்கள் நீங்கள், ஏன்னா உங்களுக்கு தேவையான பதில்களை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். மன்சூர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, as he says today our economy is in 3 trillion. If it crosses 5 trillion, it means that bull will continue, bull will come or not. நான் நினைக்கிறேன் bull market will come or not நினைக்கிறேன் சொல்கிறது. Because in US economy it crosses 5 trillion, that bull have come. But what about India? முடிஞ்ச வரைக்கும்
So US is a 21 trillion economy. Aha. Okay, and the second largest economy, if you look at it, is China, which is 13 trillion. And we are in the fifth largest because we have just overtook UK last year. Of course, there is slowdown in US also. And the third and fourth, if you look at Japan and Germany, there is a way big difference because their economy size is small because the country is also very small. But if you look at India, you will be surprised to know currently itself we are one of the youngest population in the world, and by 2030 you will be surprised to know 1/3 of an Indian will be the working population in the entire world. That means what I am saying is that 33% of the world's working population will be from India. So with that amount of growth in picture, and we are being such a young economy, and with favorable government policies either on PLI, the production linked incentive, or the aspiration levels of the government, and a very conducive economic policies which will boost economic growth for the corporates. It's not 5 trillion, we can even aim for 10 trillion and we will become the third largest economy maybe in the decade to come. So what I am saying is that don't be fixated in the numbers, just look at the bigger opportunity and how much of growth can happen from a very low base. Yeah. And one primary point I want to add is demographical advantage. If you look at US or Japan, they had grown to this level, or even China in the last 40 years. They had a biggest demographical advantage of people, working population between 25-30 to 50-55. So that advantage is for India. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த சேலஞ்சஸ், அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் மோர். ஸோ அந்த பாப்புலேஷன் இருக்கும்போது எக்கனாமி ஃபார் ஷுர் வில் கோ ஃபார் 5 trillion. இது வந்து குட்டி டார்கெட். ஸோ இட் வில் கீப் எவால்விங். நம்ம வந்து 1 trillion 2 trillion போச்சு, இப்போ 2 crossing 3 and crossing 5 will happen. Then Indian government யார் வராங்களோ அவங்க வந்து they will set up a next target. So it will keep evolving. Point is next 20-25 years economy is going to grow. இது வந்து ஸ்லோ டவுன் ஆகுமா, என்ன ஆகும், ரிசெஷன், அதெல்லாம் இன்பிட்வீன் குட்டி குட்டி பிரச்சனை வந்து போகும் பிகாஸ் ஆஃப் குளோபல் ரிசெஷன் ஆர் யூஎஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இல்லை அக்ராஸ் த வேர்ல்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, தேர் வில் பி உக்ரைன் வார் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தேர் வில் பி மைனர் ஸ்லோ டவுன் அண்ட் மேஜர் ப்ளோ இந்தியாவுக்கு இருக்காது. தேர் வில் பி ஸ்லோ இன் எக்கனாமிக் க்ரோத் பட் ரிசெஷன் ஆஸ் சச் மே நாட் கம் இன். ஸோ அதனால் இந்தியாவோட எக்கனாமிக் ப்ராஸ்பெக்டில் தாராளமாக பார்க்கலாம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு புல் மார்க்கெட் வந்து எப்பவுமே மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா எவ்ரி ஒன் வில் கம் இன் அண்ட் எவ்ரி ஒன் வில் ஸ்டார்ட் மேக்கிங் மனி. பட் பாயிண்ட் என்னென்னா எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்காது, இட் வில் கம் டவுன். ஸோ இஃப் யூ லுக் அட் த கிராஃப் இட் வில் கோ அப் அண்ட் டவுன். ஸோ அந்த அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். ஈவன் இஃப் இந்தியா எக்கனாமி கீப்ஸ் க்ரோயிங்காக இருந்தாலும் ஏறிட்டே இருக்காது. 3லேருந்து 3.5 3.3 ஆகலாம், பட் இட் வில் கோ டு 4 trillion 5 trillion. So bull, bear and flat periods will be there even in the future. That has been the case in US stock market for the last 100 years. So இந்தியாலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் புல் மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. லாங் டேர்மில் எனக்கு எவ்வளோ கம்பவுண்டிங் வேணும் அண்ட் என்ன ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறேன், என்ன ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். And one more point to add is that one of the fund managers said, not from India, from the abroad, he said that this is not India's decade, this is India's century. That உண்மை. நான் கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் இன் எவ்ரி ஃபைபர் ஆஃப் மை பாடி. திஸ் இஸ் இந்தியன் சென்ச்சுரி. யாருமே இந்தியா தடுக்க முடியாது பிகாஸ் ஸோ மச் பொட்டென்ஷியல் அண்ட் ஸோ மச் ஜஸ்ட் லுக் அரவுண்ட் யூ. எவ்வளோ பிரிட்ஜ் கட்ட வேண்டியிருக்கு, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, எவ்வளோ காலேஜஸ் கட்ட வேண்டியிருக்கு, எவ்வளோ ரோடு போட வேண்டியிருக்கு, எவ்வளோ பேர் கார் வாங்க வேண்டியிருக்கு. உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு எஜுகேட்டட் பீப்புள், ஒரு பீஸ்ஃபுல் இது, இந்த மாதிரி வேறு எந்த இடத்துல எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இல்லவே இல்லை. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் மில்லியன் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை விட பெட்டரான வாய்ப்பு இல்லவே இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். சார்ஸோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்க முடியும். கூகுளில் சர்ச் பண்ணாலே இது பண்ணிடலாம். இவங்களையும் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. சுரேஷ் குமார் ரிஷிகுமார் அப்படின்றவர் டியர் சார்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே போடல. என்ன அது? சரி, பரவாயில்ல. டெக் ஸ்டாக்ஸ் இன்னும் டவுன் வருமா? அகெயின் நாங்கள் செக்டாரை பற்றி ஒரு ஜென்ரலாக ஓவர்வியூ கொடுக்கலாம் இல்லையா? தப்பு இல்லை. செக்டரல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் யூஎஸில் ஸ்லோ டவுன் ரெசெஷன் ஃபியர் இருக்கிறதுனால இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் பீட் அண்ட் டவுன் ஆகுது. அண்ட் வேல்யூவேஷன் வைஸ் எல்லா ஸ்டாக்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால
கொஞ்சம் கரெக்ஷன் ரைட் ஃப்ரம் லாஸ்ட் இயர் டில் நவ் அந்த கரெக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஃப்ளாட் மார்க்கெட் தான் இருக்குது ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். I will say time to look into the fundamentals and buy. And இது வந்து நீங்கள் 6 months 3 months ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் லாங் டேர்ம் அப்படின்னு யோசிக்கும் போது தாராளமாக யூ கேன் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங். அண்ட் அகைன் இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்லோ டவுன் இருக்குமானா அதே லெவலில் தான் இருக்குது. இஃப் யூ அனலைஸ் த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு லெவலில் அங்கேயே வித்தின் அ சைக்கிள் இருக்குது ஒரு லெவல் ப்ரைஸ் பேண்ட்குள்ளே. ஸோ திஸ் சேஸ் தட் இட்ஸ் கெட்டிங் கன்சாலிடேட்டட். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் மேபி 2 to 3 quarters இட் மே ஸ்டார்ட் ரைசிங். அண்ட் இஃப் யூஎஸில் ரிசெஷன் இன்னும் கம்மியாகிடுச்சு, ஃபியர் கம்மியாகிடுச்சு, அங்கே டெக் ஸ்டாக்ஸ் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் இமீடியட்லி. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்க்காம லுக் இன் டு த ஃபண்டமெண்டல்ஸ். உங்களுக்கு வந்து நல்ல டைம் பீரியட் இருக்குது அப்படின்னா தாராளமாக யூ கேன் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங். One more point here is that during COVID என்ன ஆச்சுன்னா the world thought that everything will be digital. So most of the digital companies, companies which has gone into very high irrational exuberance. So that made the stock to correct to their mean averages. So for example, stocks like say like Zoom, stocks like this Netflix and other things has gone much higher valuation, which they have to correct to the mean. But it is not some of them might be a good value buy, something like a Microsoft or Amazon or a Google which has got branches across the globe. If they are corrected, it's a value. But if that is the same with a gaming company or a entertainment company, it can be a value trap also. So you need to make that analysis and then make a informed decision. And of course, international markets, you have equity mutual funds which will also invest directly in Nasdaq or an S&P 500 index like that, so that your risk of finding the stock at the right price will get reduced. This will be helped by having a international equity fund. You can definitely have this exposure which gives you the international equity return plus dollar denominated returns. So you can consider two things by investing in international equity funds. Okay, இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, how much minimum investment required to make first million? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு இப்போ நீங்கள் 100 rupeesலேருந்தும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யூ கேன் பை அ ஸ்டாக் இஃப் இட் இஸ் அவைலபிள் அட் 50 rupees or 100 rupees டிபெண்டிங் ஆன் விச் கம்பெனி. பட் அந்த ருபீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் மில்லியன்னா ஐ திங்க் இன் இந்தியன் டர்ம்ஸ் 10 lakh rupees. 10 lakh rupees. ஸோ 10 lakh rupees இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். பட் ஐ சே இன் மணி மல்டிப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் போடுற பணம் 10 yearsல டபுள் ஆகலாம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வித் பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 12 and 15. இஃப் யூ லுக் அட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது, நம்ம நீங்கள் எங்கே வேணால் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம், அங்கே பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 10 yearsல உங்கள் பணம் டபுள் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் 4 to 5 lakhs in 10 years timeline, you can reach close to 10 lakhs. பட் இதுவே வந்து நீங்கள் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டதுனால இதை சொல்கிறோம். பட் இதுவே இஃப் யூ ஹேவ் ரிஸ்க் கெப்பாசிட்டி, இஃப் யூ ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி, invest more in equity so that compared to other asset classes, equities can generate more returns. இதை நீங்கள் வந்து can I recommend a website where they can go and do their own research? Yep, it's if it is common website. Okay, fine. advisorcoach.com அப்படின்னு போனீங்கன்னா MF research they can do in detail. They don't recommend funds, you can do your own research. எல்லா ஃபண்டையும் நீங்களே அனலைஸ் பண்ணலாம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 3 years, 5 years, 1 yearலாம் பார்க்கலாம். ஸோ I will do my research in that. So நீங்களும் போய் பார்க்கலாம். It's a common website. There is no recommendations as such for funds as such. So அங்கே பார்த்தாலும் you will get a fair idea like how quickly your money will get multiplied and how quickly. If you want to reach quickly in 3 years, 5 years, invest more. If you want to reach slowly with minimum investment, one point is 10 years timeline உங்கள் பணம் டபுள் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். And always to add one more point, always look at the rule of 72. So if you want the money to double, say like if it is yielding 12% interest, it will take 6 years. Suppose if you keep the money the same in a bank account or a bank FD at 7%, it will take somewhere close to 10 to 11 years. So that is where the power of compounding will come in. But always remember, there are inflation which is also there. It is not that your investment alone compounds, your inflation also compounds. For example, in India or globally, the medical inflation and educational inflation is at 15 to 20% much higher. So to beat that inflation also, you need to invest in an asset class which grows much faster and also in a better way where you can have a real positive rate of return. For that, equity mutual funds are one of the best option, but the only thing is that don't time the market, spend time in the market. SIP, everybody knows that the industry is at
14,000 crore inflow is coming in, you can also plan with that. Okay, great, super answers. கோல்டு டவுன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிரவன். அது இது ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக கேட்டதுனால நாங்கள் கண்டிப்பாக பதிலே சொல்ல முடியாது இதுக்கு. வருமா இது யாருக்குமே தெரியாது. இது கீழே வருமா மேலே போகுமான்றது ஒரு லெவலுக்கு மேலே யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பண்ண வேண்டியது எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ அதை பார்த்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணிட்டு இருங்க, அவ்வளோதான். உங்களோட அலோகேஷனை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். Yes, see, gold prices are determined by London Metal Exchange. So it is always a hedge against inflation. இப்போ நாளைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது என்ன ஆகும்னா எந்த கரன்சி எப்படி ஆகுன்றது தெரியாது. ஸோ யூஸ்வலி த சென்ட்ரல் பேங்கர்ஸ் வில் பை கோல்டு டு hedge their currency. அது மாதிரி தான் வந்து gold is always an hedge against inflation. But in India வந்து நீங்கள் asset allocation you can always have 10% exposure in gold. It could be you can always consider sovereign gold bonds which can give you the capital gain exemption after 7 years, so that it will be a gold oriented thing, because நம்ம marriages எல்லாத்துக்குமே gold தேவைப்படும். So based on the tenure you can always plan that rather than going for physical gold or an ornament, look at these options which gives you capital gain exemptions and also provides you the value at the end of the term. Okay, okay. இப்போ என்ன கேட்குறாரு, அதுக்கப்புறம் இது ரிலவெண்ட்டான்னு தெரியல, இருந்தாலும் படிச்சிடுறேன். சின்ஸ் யூ ஸ்போக்கன் அபவுட் டிஜிட்டல் எக்கனாமி அவர் என்ன கேட்குறாருன்னா, விஸ்வேஸ்வரையா வாட் இஸ் சேயிங், அவர் இங்கிலீஷில் கேட்டிருக்கான்னு நான் சொல்லிடுறேன். What he's asking is, but actually it is not directly relevant to investments. So he's asking whether this digital, since they are going to planning to charge for UPA, will people again go back to cash or not? So even if they go to cash or digital, it doesn't make any difference to investments or anything. It's just India a mode of is a payment. Digital economy, and if you look at even in the developed world, this amount of digital infrastructure is not there. Okay. So world is looking at India to embrace digital technology. Yeah, but the 20 countries are signing up with India for this UPI. Yes, and we are the center force, and now RBI is also come with their own currency in digital format, where they, instead of doing an UPI, it can directly get transferred. Of course, it has not come in South India. That is very much relevant in Mumbai, Delhi and other places. That will also be a part of it. So we have already taken digital leap. We cannot go back from that. And there are enough systems and checks or balance are in place. So that infrastructure has been developed in a much efficient way. So I don't think that we will go back to rupee, because the government, or if the money wants to be multiplied and it has to reach the entire thing, the digital is the way. I will just give a small example for that, sir. Please. For example, usually the shopkeepers outside the banks will not get any loan. What happens is they are having a scan center in that. Assuming that a small shop which is sending sundal, bhaji, something, everybody is making payment through scan. And what happens is the bank person who is seeing this transaction, he can see the amount of transaction he is doing. So even though he does not have any financial background, based on his cash flow, he is getting a loan, the SME loan. How this is possible? This is because of the digital infrastructure. If this infrastructure is not there, those people will never get the opportunity to scale up. This is indirectly helping all the segments of the society which are not into the formal banking system also. Okay, so Mansoor is asking about Biocon stock. He says that it is a fundamentally strong stock, but still it is in 2-year low. One thing, it is debatable whether it's fundamentally strong or not. I don't know. It needs to be studied in detail. We cannot often say something. And second thing, even though the stock is, the company is good and fairly valued, doesn't mean that it has to immediately go up in price. Market will take its own sweet time to this thing. So all we can do as an investor is that buy at a reasonably good price and wait for the market to recognize its value. That's it. And So they that are is one the of the patent for the cancer drug. So once that become completely done, then because the amount of money they spent on R&D is much higher in Indian pharmaceuticals. So when the R&D spends happen, so the return might come in the later stage. Yeah, not we never know. Say
when how a stock will react, Yeah, correct. Which way. In a short time, it's, I mean, even in 2 years' time also, it's very difficult to From sectoral point of view, can I say something? Yes, please. Yes, please. With respect to pharma, if you look at, they had a spectacular growth during 2010-11 to 13-14. So those 3-4 years, most of the pharma companies that went up, if you look at, that was a time period where entire world was coming out of recession and there was a slowdown across the world. Angarundu, they had a stellar growth. 13-14 kaprama, all these companies had a big slowdown because of heavy competition in US market. Most of these Indian companies, they focus on US market and then European market, primarily European market. So in the competition இருக்கும்போது price levels competitions இருக்கும், profitability குறையும், and then they spend on R&D சொன்ன மாதிரி, and then they will come back. And all of a sudden COVID வந்தப்போ, so from 2020 most of the companies had started going up. எந்த companies those were related to COVID related drugs or which can help in அந்த டைமில் என்னென்னலாம் ரிலேட்டட் ailments இருந்ததோ அதுக்கான ட்ரக்ஸ் எல்லா கம்பெனிஸும் க்ரோ ஆச்சு. ஆஃப்டர் தட் ஆல் தீஸ் கம்பெனிஸ் என்ன ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சோ அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு ஆர் தே ஆர் கரெக்டட். ஸோ ஃபார்மா ஆஸ் அ செக்டர் இஃப் யூ லுக் அட் இட் கான்ட் ஹாவ் அ க்ரோத் இமீடியட்லி. சொன்ன மாதிரி வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஈவன் தோ வேல்யூவேஷன் இஸ் குட், they will grow only during the recession timeline. There is an economic cycle which goes behind. So early stage, middle growth, and then recession time. So recession time la these pharma sector as well as FMCG in the mari sectors la will start have a huge growth. And if you have a company which can grow at any stage, it should have a products, it should have everything which can grow, earnings point of view, revenue point of view, ella time la erichina mattumna stock will grow. So look into a sector which will grow at any point of view, then you don't need to worry about why this fundamentally nalla company ஏன் வளரவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய யூடியூப் அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்குது, மக்களே அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் இதில் கமெண்ட்டில் வந்து இன்னொருத்தருக்கு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, ஏன் இந்த ஸ்டாக்கு பதில் அதே ஸ்டாக் ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், இன்ட்ராக்டிவாக வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஆனால் அதுக்காக என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிட வேண்டாம், கமெண்ட்ஸில் இருக்கிறது அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் யூ ஹேட் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் அபவுட் கிரிப்டோஸ். ஏன்னா இப்போ மறுபடியும் அப்படியே ரொம்ப கீழே போயிட்டு இருந்தது. $69,000 இருந்தது, ஏறக்குறைய ஒரு $17,000 கீழே கம்மியாக வச்சு. இந்தியன் ருபி டைமில் எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை பாராட்டுவாங்க, நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கோபமாக இருந்தது, என்னடா இவன் கிரிப்டோ பண்ணலன்றதுனால இது நம்மளை பண்ண வேணான்னு சொல்கிறானே, ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் பின்னால் யோசிச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாராட்டாங்க, பரவாயில்ல நீ சொன்னதுன்ட்டு. இப்போது மறுபடியும் மேலே வருது. இப்போ என்கிட்ட மறுபடியும் வந்து கேட்குறாங்க பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன் இஸ் ஃப்ரம் ரெகுலேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட் ஃப்ரம் டே ஒன் வந்து இந்தியா வந்து நாட் ஓன்லி இந்தியா, many of the major countries they were against it ன்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. பிகாஸ் டெக் ரெவல்யூஷன் அது இது நிறைய தோஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து கிரிப்டோஸ் பேஸ் பண்ணி பிளாக் செயின் பேஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அந்த இதில் ஈவன் யூஎஸ்ஏ இன்னும் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரல. ஜென்ரலி வி லுக் இன் டு தெம் ஆர் எனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், தே themselves didn't have regulations. Why இது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்னா, ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா மானிட்டரி பாலிசி வந்து ஆர்பிஐ வில் ஹாவ் அ கண்ட்ரோல். ஒரு கரன்சி ஏறணுமா குறையணுமா, they can devalue the currency. China did it I think 10 years before against the dollar. அந்த மாதிரி டிவால்யூஷன்லாம் ருப்பியில் பண்ண முடியும். பட் இப்போ ஒன்ஸ் இந்த கிரிப்டோஸ் வந்துச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட், நோ ஒன் வில் ஹேவ் கண்ட்ரோல் வித் எனி ஒன். ஸோ கவர்மெண்ட் வந்து பாலிசி மெஷர்ஸ் டைட் பண்ணணும், லூஸ் பண்ணணும் அப்படின்னா தே வில் ஆஸ்க் ஆர்பிஐ டு டூ சம்திங் ஆர் தே வில் ஹேவ் இன்ட்ராக்ஷன்ஸ். பட் இப்போது கிரிப்டோஸ் வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரோலே யார்கிட்டையுமே இருக்காது. And everyone will have their own way of consuming things and everything. So அந்த ஒரு primary point of viewல I feel regulations-ல இன்னொன்று regulations-ல கொண்டு வந்துட்டாலே you won't see this volatility. அந்த 10,000 இருந்து 69,000 போயிட்டு திருப்பி 17,000 இந்த அளவுக்கு இருக்காது. பிகாஸ் இஃப் யூ லுக் அட் நம்ம வந்து சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஒன்ஸ் ரொம்ப ஆச்சுன்னா வில் புட் அ சர்க்கியூட் பிரேக்கர் சேயிங் தட் ரொம்ப ஆகுது, ஸோ 5% 10% அந்த மாதிரி மெஷர்ஸ் கொண்டு வருவாங்க. பட் கிரிப்டோஸில் அந்த மெஷர்ஸே இல்லை, அதனால தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி. அண்ட் நிறைய பேர் இதை பார்த்து உள்ளே போய் லூஸ் பண்ணவங்க ஜாஸ்தி, ஏர்ன் பண்ணவங்களை விட. ஸோ டோன்ட் கோ பிஹைண்ட். சொன்ன மாதிரி பணம்
நிறைய காமிக்கிற இடத்துல நமக்கு புரியாத இடத்துல பண்ண வேணாம். ரியல் எஸ்டேட் we have a physical asset, gold we have physical asset, ஸ்டாக் மார்க்கெட்னாலும் we have a physical companies. ஒரு பிஸ்னஸ் நடக்குது, வேல்யூவேஷன்ஸ் பார்க்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டு இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் எல்லாம் கம்பைன்டு, இது எல்லாமே வந்து ரெகுலேட்டட். யூ கேன் மேக் மோர் மனி இன் திஸ் இட் செல்ஃப். நீங்கள் கிரிப்டோஸ் போனீங்கன்னா இட்ஸ் அ வர்ச்சுவல் திங். அண்ட் மேஜர் இன்வெஸ்டர்ஸ் இஃப் யூ லுக் அட் வாரன் பஃபெட் இல்லை நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பபிள் மித்து இப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வி ஹேட் டாக்ட் அபவுட் எஃப்டிஎக்ஸ் இன் திஸ் செஷன் இட் செல்ஃப். எஃப்டிஎக்ஸ் அந்த பர்சன் சாம் பேங்க்ஃப்ரெட் அவரை வந்து ஹீஸ் அ நெக்ஸ்ட் பிக் திங்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஐ திங்க் ஜஸ்ட் அ இயர் பிஃபோர், வித்தின் அ இயர். ஃபோர்ப்ஸ் ஆர் ஃபார்ச்சூன் ஃபோர்ப்ஸில் பார்த்தேன் அதே ஆர்டிக்கல் 1 இயர் கழிச்சு இஸ் த பிக்கஸ்ட் ஃப்ராடுன்னு போடுற அளவுக்கு 1 இயரில் மாற்றிட்டாங்க ஹெட்லைன்ஸு. ஸோ சம்திங் சிமிலர், ஐ எம் நாட் ஷுர். பட் ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி, ஏன்னா எவ்ரி திங் காட் பஸ்டட் பிகாஸ் ஹி ஹட் ட்ரைட் ஸோ மெனி திங்ஸ். அந்த லெவல் ஆஃப் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னா இவ்வளோ நிறைய லாஸஸ்லாம் ஆயிடுச்சு. ஸ்டில் டோன்ட் கோ பிஹைண்ட் இட். நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் நிறைய பண்ணிட்டீங்க, எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் இஃப் யூ ஆர் சர்ப்ளஸ் மனி பட் ஸ்டில் டோன்ட் லூஸ் மனி, because this is a place where you can lose money. And investment பொறுத்த வரைக்கும் இன் பர்சனல் ஃபினான்ஸ் இந்த பணம் ரிஸ்க் எடுத்து நான் போட்டு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணி சொல்கிறாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ ராங் கான்செப்ட். பிகாஸ் அது உங்களுக்கு மைண்டில் போயிடுச்சுன்னா நாட் ஓன்லி கிரிப்டோஸ், ஃபியூச்சரில் இன்னும் என்ன வேணா வரலாம். ஸோ அப்போது அதில் போயிட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா வில் கீப் லூசிங் மனி. பிகாஸ் டோன்ட் லூஸ் மனி இன் திங்ஸ். அது லூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆர் ஸ்ப்ளர்ஜ் ஆன் யுவர் செல்ஃப் ஐ வில் சே, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் டு சம்மன் அண்ட் போனால் பரவாயில்ல அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதில் treat yourself so that you will start feeling good, you will start making more money. And don't forget the rule of Warren Buffett. What he says is don't lose money. The second thing is don't lose rule number 1. That's it. Don't forget rule number 1. Yes. இப்போ ஒரு இதே மாதிரி தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு வெள்ளூரில் ஒரு பெரிய ஃப்ராட் பண்ணாங்க, பல ஆயிரம் கோடி அப்படி பண்ணாங்க. அதில் என்னோடய ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி தான் பணம் போட்டான், ஒரு ஃபியூ லேக்ஸ் போட்டான். அவன் வந்து என்ன சொன்னான், பரவாயில்ல நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன், போட்டு பார்ப்போம், வந்துச்சுன்னா பெருசாக வரும், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல போட்டோம் தானே அப்படின்ற மாதிரி பண்ணான். இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. அதிகமான ரிட்டர்ன் வரும், போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வழக்கமாக அதிகமான ரிட்டர்ன் இருக்கிற இடத்துல ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே ஒழிஞ்சிட்டு இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, பார்த்துக்குங்க, இது பண்ணிக்குங்க. கிரிப்டோஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்தியாவில் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் நீ பண்ணாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னால் சார்லி மங்கர், அவர் பேர் என்ன, அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட வயசு 99. அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப கேவலமாகவே அந்த கிரிப்டோவை பற்றி அவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இந்த பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ரொம்ப கேவலமாகவே ஒரு மாதிரி ரொம்ப கோபமாகப்பட்டு அவர் பேசியிருக்காரு அந்த கிரிப்டோவை பற்றி. என்னோட நாடு ஏன் இதை வந்து அலோவ் பண்ணுதுன்னு, அமெரிக்காவை அவர் அந்த ரெகுலேட்டரை பற்றி அவ்வளோ இதுவாக சொல்கிறாரு. ஏன் என்னோட நாடு வந்து இந்த கிரிப்டோவை இது பண்ணுது, இது எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஃபஸ்ட் மில்லியன்லாம் நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கரெக்டான மெத்தட்ஸ் இருக்குது, ரெகுலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது ஸ்டாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ரெகுலேட்டட். இது ஏன் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் போய்ட்டு கிரிப்டோஸ் எல்லாம் பற்றி நீங்கள் பண்ணுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். யூடியூப் அண்ட் கூகுள் பூன் ஆஃபரிங் தெரியல என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. சார் ஆஃப்டர் லக்ஷ்மி நாராயணன் சொல்கிறாரு, டிமான்ஸ்ட்ரேஷன் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிவிட்டேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கு. டிமான்ஸ்ட்ரேஷன்னா அநேகமாக டிமானிட்டைசேஷன் சொல்கிறாரு, டிமெட்டீரியலைசேஷன் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரியல. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கு. அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஜீபுவில் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்கன்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஜீபுவில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜீபுவில் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு முறையான வழிகளை சொல்லிக் கொடுக்க பார்க்கலாம். If he is having a physical share, he cannot sell. So SEBI has made it mandatory from 2017 onwards that any share, if it has to be sold, it has to be dematerialized. So உங்ககிட்ட ஏதாவது physical share 30 years before அது மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட please open a demat account and then only you will be in a position to realize your money. ஓகே, மறுபடியும் வந்து ஸ்பெசிஃபிக் இது இருதயம் கேஸ்பர் பெஞ்சமின் ராஜசேகர், என்ன 4 பேர் இருக்குது. டாடா பவர், விப்ரோ அண்ட் நேஷ்னல் அலுமினியம் ஷேர்ஸ் வாங்கிலேருந்து 25% மைனஸில் இருக்குது. ஷால் ஐ ஹோல்ட் ஆர் செல்? இது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்
நாங்கள் எடுக்கிறது இல்லை. பட் ஜென்ரலாக ஒரு விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னா, எல்லாருமே வந்து இந்த நம்ம பார்த்துருப்போம், நம்ம மகாபாரதம்ல இல்லாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமானது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அபிமன்யு வந்து என்ன பண்ணுவார், உள்ளே போயிட்டு ரொம்ப பெரிய வீரனாக இருப்பார், ஆனாலும் சக்கரவேகத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் இது பண்ணுவார். எல்லாரும் அதே மாதிரி தான், உள்ளே போகிறதுக்கு முன்னால் வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்றது, எப்போ வரணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறது இல்லை. இந்த பொசிஷன் எடுக்கும்போது எதுக்காக எடுக்கிறீங்க அந்த ஸ்டாக்ஸ், ஜென்ரலாக சொல்கிறேன், எதுக்காக இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, இது ஃபண்டமெண்டலி இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கரெக்டாக வாங்கலாமா, நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறீங்கன்னா இது வாங்கலாமான்றது ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய தீசிஸ், அதாவது நீங்கள் எல்லாமே வந்து ஒரு தீசிஸ் தான், அதாவது என்னென்னா இது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஓரளவுக்கு எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். யாராலையுமே 100% கணிக்கவே முடியாது. ஈவன் வாரன் பஃபேவே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் செமிகண்டக்டர் ஷேர்ஸ் வாங்கின ஒரு 6-7 மாதத்துலேயே வந்துட்டு வித்துட்டார். காரணம் என்னென்னா அவரே தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எந்த பாயிண்டில் தப்பு பண்ணுன்றது தெரிஞ்சதுல அவர் விற்கிறதுக்கு உடனே முடிஞ்சிடுது. நீங்கள் வாங்கும்போது எதுக்காக வாங்குகிறோம், இன்கேஸ் இது நடந்தால் நான் என்னோடய கணிப்பு தவறுன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் வெளியே வந்தே ஆகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணியிருக்கணும். இப்போ உள்ளே போயிட்ட பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது இதுவாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது தயவுசெய்து வாங்கும்போது இன்கேஸ் நீங்கள் எக்ஸிட் ஆகல, பெரிய லாங் டைம் இல்லாத போதுனாக்கா எந்த டைமில் நீங்கள் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகலான்னு நினைக்கிறீங்க, ஆர் லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆனனாக்கா என்ன காரணத்தினால எக்ஸிட் ஆக போகிறீங்கன்றது முன்னாலேயே முடிவு பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் சரி, வேறு ஏதாவது நியூஸ் பேஸ்டுனாலும் அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. To add one more point, sir, stock investing is like investing in a business. You are being a partner with that business. So business will have cycles, right? So you need to understand the companies. Would you want Aditya Birla or Tata or Ambani to work for you, or would you want any small player to work for you? You have to decide. So always partnership with the company which you feel it will grow further and at the right price at the right time. Okay, this is going on. Dear sir, how did you, Suresh Kumar, நிறைய பேர் வேறு sir, dear sir, how did you get your first million and how long did it take for you, which stock you earn good bad profit அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Okay, as far as my investment journey is concerned, when I started investing, I am also not into financial markets, but my employment with ICICI Bank has helped me to understand mutual funds and other things better. So I've been a mutual fund investor for the last 16 years, and of course I've generated wealth, and that would have happened 10 years before itself. Okay. Yeah, maybe in Seri, 5 years, அது எந்த and all the investment was started through SIP. At that point in time, SIP was not so famous. It was not known like what it was there, but still, being a salaried at that point in time, I started an SIP, and I think I reached in 2013 by the time. So. Okay, not bad. My first million I'll say it came in. Can I mention the stock name? Yeah, stock name also சொல்றாங்க. So it is not a recommendation, just an information. Please. Right now the stock is not performing good. So but I was lucky enough, I will say. Avanti Feeds no company. I just stumbled upon looking into browsing through money control adala paathen, and what I'm saying is in 2012-13 times I just had my hand on trading panni nariya loss achu, close to 2-3 lakhs pochu, and within a span of 45 days intraday trading panni adu oru thrilling anubhavama irundhathu. Ippiyum adu irukum, but appo mudivu panna 45-50 days kalichu me and my friend rendu perum pannom. He has lost double the amount. அதுக்கப்புறமும் ஒரு 3 years கண்டினியூஸாக நிறைய ஸ்டாக் மிஸ்டேக்ஸ் பண்ணி லாஸ் ஆகிருக்கு. பட் ப்ரைமரிலி 45 டேஸில் பணம் அதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு இந்த டைம் வாங்கி வச்ச கம்பெனி அவந்தி ஃபீட்ஸ்ன்ற கம்பெனி அலாங் வித் ஃபியூ அதர் கம்பெனிஸ். இந்த கம்பெனி மட்டும் வித்தின் 2-3 years வந்து இட் ஸ்டார்டட் மல்டிப்ளைங் லைக் எனிதிங். ஸ்டாக் ப்ரைஸும் ஏறிச்சு, தே ஸ்டார்டட் கிவிங் டிவிடெண்ட்ஸ். ஐ டோன்ட் வாண்டட் டு செல் பிகாஸ் ஐ டென்ட் ஹேட் த நெசசிட்டி டு செல். ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் ஹோல்டிங். அப்புறம் 16-17 ஐ டோன்ட் ரிமெம்பர் த இயர் தே கேவ் போனஸ். They split up the share. எல்லாமே அந்த டைமில் நடந்துச்சு. ஸோ I'll say I was lucky enough. My 100 shares were multiplied up to 1,500 shares. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் it started going up to 2,000-3,000. Overall, this one company alone gave me close to 15 lakhs of profit. Oh. My investment will be just 13,000. ஸோ I'll say I was lucky enough. பட் இது எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்குமான்னு தெரியாது. எனக்கே நான் அந்த கம்பெனியில் எப்படி போட்டேன்னு எனக்கு தெரியாது. It just happened. Then I started understanding the fundamentals, how they started doing. So this gave me the confidence that
trading பண்ணுறதை விட investing will work because there are two aspects in stock market I started feeling from that point. ஸோ இன்வெஸ்டிங் மட்டும் பண்ணலாம், ட்ரேடிங் நமக்கு ஒத்து வராது, எனக்கு ஒத்து வராதுன்னு நான் முடிவு பண்ணி and then started reading so many books and everything and finally I understood this is the only way to make money and I was happy enough. Even in mutual fund I had a corpus. ஸோ அதுவும் வந்து இந்த சைடில் ஒரு started giving me a first million. ஸோ overall this is my journey with respect to personal finance. எனக்கே அந்த ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் போல இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதே ரிட்டர்ன் திரும்ப கொடுக்காது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 1 year 2 yearsல ரீசெண்டாக உங்களை மாதிரி நான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணல, உங்களை மாதிரி லக்கியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதே சொல்லுங்க எங்களுக்கு. Spend time in the market, sir, because okay. even when you buy stocks, by spending time in the market when the company is coming with split option, bonus option or rights issue, which only the existing shareholder can buy, you have the opportunity to buy at a right premium at a much lower price than what it is trading, and very plus all the dividend yields are coming in. As far as mutual funds are concerned, they are doing it on your behalf. You just give time in the market, the NAV will take care of itself. Okay. Only one more point. இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டோரிலாம் நிறைய கேட்பாங்க, விப்ரோ ஸ்டோரி, இன்ஃபோசிஸ் ஸ்டோரி. 91ல போட்டேன், இப்போ வந்து 150 கோடி 200 கோடி சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையான கதையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி தான், யூ இன்வெஸ்ட் யுவர் மனி, இஃப் இட் இஸ் அ ரியலி குட் கம்பெனி ஸ்டிக் வித் இட். அதனால தான் லாங் டேர்ம் சொல்கிறோம். இப்போ வாரன் பஃபெட் வந்து ஐ திங்க் ரைட் ஃப்ரம் 1983 சீன்ஸ் கேண்டி சியாஸ் கேண்டி சம்திங் ஐ forgot the name. அந்த கேண்டி ஸ்டோர் கம்பெனியில் அது he started investing few millions. இது வந்து அது it is running into 8 billion or something, 30 million or 25 million. It is right now worth $8 billion. So அந்த அளவுக்கு growth ஆயிருக்குன்னா it is close to 40 years he has been staying invested in that company. 40 years இல்லாட்டியும் 5 to 10 years ஆகுது நீங்கள் அனலைஸ் பண்ணி stay invested. Infosys regularly they keep giving bonus, regularly they give stock split இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. That is the only reason they gave இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், டேட்டா எல்லாமே ஆன்லைனில் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது பொய்யான ஸ்டோரி இல்லை, இதெல்லாம் உண்மை. அந்த ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் இன்ஃபோசிஸ் அகெயின். இந்த மாதிரி ஸ்டோரி வந்து என்கிட்ட ஒருத்தர் ரீசெண்டாக கேட்டார் 2-3 days பிஃபோர். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வித் குட் ஃபண்டமெண்டலி குட் கம்பெனிஸ் பிகாஸ் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அதனால் ஓகே. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துட்டு இருக்கும்போதும் அது ஹெல்ட் ஆன் டு தட் கம்பெனி. அங்கே அதுதான் முக்கியமான இதுவாக இருந்தது. இல்லைன்னா அவருக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் 1 lakh ப்ராஃபிட், ஒரு 13,000 போட்டு 1 lakh ப்ராஃபிட் வந்துருந்ததுனாக்கா மிஸ் ஆகிட்டு. ஜஸ்ட் கெப்ட் தி கோல்டன் கூஸ். ஓகே, சரி. ஓகே சார், இப்போது நம்ம முடிகிற ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. மோர் தென் 1 hour போச்சு, இன்னும் கேள்விகள் பல வந்துகிட்டே இருக்குது. ஸோ க்ளோசிங் தாட்ஸ். ஸோ எல்லாம் ஃபஸ்ட் மில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக், நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் நம்ம ஒரு நல்ல ஒரு அனெக்டோட் சொன்னீங்க இருந்தீங்க இல்லைங்களா, அதை பற்றி. The first stage of financial planning is creating a contingency fund and ensuring that you are adequately protected both on health as well as on term insurance. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்களே வேண்டாம் அப்படின்னாங்க. கம்பெனியுடைய பிளானில் வந்து இட் வில் கம் வித் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆல்சோ, ஆர் இஃப் யூ சேஞ்ச் ஜாப்ஸ் யூ வில் பி கம்ப்ளீட்லி devoid of cover. But medical emergency can come anytime. COVID நம்மளுக்கு எல்லாமே காமிச்சிருக்கு. I just wanted to show one example in that. One of my friend basically he is into business but he is postponing health insurance. But in the COVID time I told him you please take it. Finally he took it. He hardly paid 20,000 premium for a 10 lakhs cover. But in the COVID-2 on the second variant வரும்போது he was hospitalized. In fact he was hospitalized for more than 20 days. And the entire treatment and everything is done, but unfortunately he was no more. The family, the total bill which the family received is 10 lakh and 5,000. The 10 lakhs, the entire amount has been paid by the company, but unfortunately we could not save him, but I have saved the family from the financial liability. So that is very, very important. So everybody at any point in time just ensure that you are protected at all times. On health insurance you should have adequate critical illnesses, because people in the 30s are getting heart attack and they will be uninsured for life. So when you are hale and healthy, always plan for your critical illness, your standalone health insurance and adequate term insurance. Don't take insurance for savings comes investment plan, no, because savings your mutual funds will take care and other investment avenues are there. Term insurance is the purest form of insurance, the cheapest insurance. Please avail it and ensure that your family is protected at all times. You have two risks in life, living longer or dying early. Dying early, the income replacement will be done through term insurance. Living longer,
always plan through retirement funds and mutual funds. We can have a separate session on that. Okay, that's very good. Thank you, sir. Your closing thoughts? Closing marks வந்து இந்த primarily not losing money in scams. Last 1 yearல primarily in Chennai we had so many 3 to 4 scams நடந்துச்சு. நமக்கு தெரிஞ்சது வந்து எல்லாமே ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு. அதை தாண்டி நமக்கு வந்து குயிக் மணி வேணும். ஏன்னா நமக்கு வந்து ஹோம் லோன் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும், வேலை போச்சுன்னா பணம் வேணும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக குயிக் மணிக்காக நிறைய பேர் போகிறோம். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் காமிப்பாங்க, என்ன வேணால் ப்ரூஃப் காமிப்பாங்க. பட் ஜஸ்ட் லுக் இன் டு யுவர் செல்ஃப் வெதர் அதெல்லாம் வந்து ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக. we had talked a lot about SEBI and SEBIயை பற்றி பேசியிருக்கோம். அதெல்லாம் SEBI ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸான்னு பாருங்கள். அண்ட் குயிக் ரிட்டர்ன்ஸ் ரூல் ஆஃப் 72 பற்றி சார் சொன்னார். அதே மாதிரி வித்தின் அ இயர் உங்கள் பணம் டபுள் ஆகுது, 2 இயர்ஸில் டபுள் ஆகுதுன்னா ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது ஏன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த திங்ஸ் தான், பிகாஸ் லாஸ்ட் இயர் வி ஹேட் கேன் ஐ நேம் த திங் IFS, ஆருத்ரா அண்ட் ஹிஜாவு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ். அவங்க சொன்னதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் வேலையை விட்டுட்டு கடன் வாங்கியாவது அதில் போடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் கடன் வாங்கி போட்டுருக்காங்க, பணத்தை எல்லாமே இழந்திருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் போகாமல் நீங்கள் உங்கள் பணத்தை பாதுகாங்க. உங்கள் பணம் ஸ்லோவாக தான் ஃபஸ்ட் மில்லியன் வரும், பட் செகண்ட் மில்லியன் ஆர் நெக்ஸ்ட்டு $10 million வந்து இட் வில் கம் குயிக்லி, பிகாஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். That is what we have been talking. So start slowly with your first million and next few millions will come as quick as possible. Thank you. Very good. அருமையான பாயிண்ட் இது நாங்கள் இது பண்ணிட்டோம். மிஸ்டர் உலகநாதன். இப்போ செபி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் நிறைய டிரான்ஸ்பரன்சி க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர் மங்களில் சொல்லுது. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, புரோக்கர் சைடில் இருந்தோ எக்ஸ்சேஞ்ச் சைடில் இருந்தோ நிறையா வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து த்ரூ இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வழியாக ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க. டெய்லி பேசிஸில், வீக்லி, மந்த்லி இந்த மாதிரியான நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், எஸ்எம்எஸ், இமெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கைண்ட்லி கோ த்ரூ இட். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எதையும் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அனுப்பக்கூடிய அந்த எஸ்எம்எஸ், அந்த இமெயிலில் தான் உங்கள் அக்கௌண்ட் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அதில் இருக்குது. உங்களுடைய என்ன பேலன்ஸ் இருக்குது, என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய எம்டிஎம் என்ன இருக்குது, உங்களுடைய பொசிஷன் என்ன இருக்குது, உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க வச்சுருக்கக்கூடிய ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே அவங்க பீரியாடிக்காக அனுப்பக்கூடிய அந்த இமெயில் எஸ்எம்எஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ பி விஜிலண்ட் டு தட். அது வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருந்தாலும் என்ன, எனி எஸ்எம்எஸ், அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் த டே இப்போ நமக்கு வரக்கூடிய சில கன்சர்ன்ஸ் எல்லாம், இன்வெஸ்டர்கிட்ட வரக்கூடிய கன்சர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஸ்டாக் வந்து நான் ஸோ ப்ரைஸில் வாங்கினேன், இந்த ப்ரைஸ் வந்திருக்கு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து அந்த டைமில் வந்து நான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன், ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன் அப்படின்னா. பட் நம்ம கீப் ஆன் அனுப்பிட்டே இருக்கோம். எவ்ரி வீக் நம்ம அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய ஆனுவல் குளோபல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, AGTS சொல்லுவாங்க, அது நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். டெய்லி பேஸில் கான்ட்ராக்ட் நோட், அப்பார்ட் ஃப்ரம் கான்ட்ராக்ட் நோட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் எல்லாமே நம்ம கீப் ஆன் அனுப்பிக்கிட்டே இருக்கோம் ஆஸ் பர் த ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட். ஸோ என்னோட ரெக்வஸ்ட், வரக்கூடிய ஒவ்வொரு எஸ்எம்எஸ், இமெயிலையும் தயவுசெய்து பாருங்கள், அதில் என்ன கான்டென்ட் இருக்குன்றதை ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜீபு, நான் வந்து ஜீபுக்கு மட்டும் நாங்கள் மட்டும் அனுப்புகிறோன்னு சொல்லலை, எனி ப்ரோக்கர் நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களோ எல்லாமே உங்களுக்கு அதை அனுப்பணும். ஏன்னா அது ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட். ஸோ ஏதாவது டவுட்னா இமீடியட்டாக நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டாக் ப்ரோக்கரை அப்ரோச் பண்ணுங்கள். இது மை ரெக்வெஸ்ட். தேங்க்யூ. ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு an end. இன்னைக்கு நம்மளுடைய 15th யுவர் ஃபஸ்ட் மில்லியன் பிகின்ஸ் இயர் ஈவெண்ட் இப்போ நிறைவுக்கு வருது. ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய கேள்விகள், ஆக்சுவலாக நான் நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருந்தேன் இவங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணி வச்சுருந்தோம். அதில் மொத்தமாக 4 கொஸ்டின் கூட கேட்க விடலை, ஏன்னா அவ்வளோ கேள்விகள் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. நல்ல விஷயம் தான், நல்லா இன்ட்ராக்டிவாக போச்சு. ஆன்சர் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. டைம் போனது தெரியல. பட் இது பண்ண பாருங்கள், நமக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட நிறைய சேனல், நம்மளுக்கு வந்து 3 சேனல்ஸ் இருக்குது நம்ம ஜீபுக்கு. ஜீபு ஸ்கூல் அண்ட் தென் LMIS, லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் இருக்குது. அப்புறம் சார்ஸோட அவங்களோட ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸும் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். சாரோட 3 புக்ஸ் இருக்குது. அதை பற்றி சரி, ஓகே, அது இப்போ முடிகிற டைம் ஆச்சுனால பேச முடியாது. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் தொடர்ந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். பார்த்த விஷயங்களை கற்றுக்குங்க. அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களோட ஃபஸ்ட் மில்லியன் ரீச் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. பாய் பாய்.